வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மர்டரர் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிளேஃபிளிக்ஸ் அப்படின்ற ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மா டாங் சியோக் தான் வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு மர்டரரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா மா டாங் சியோக் வந்து ஒரு கப்பலை வந்து கொலை பண்றாரு. அதுவும் செக்ஸ்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கப்பலா இருப்பாங்க. கொடூரமான முறையில கொலை பண்றாரு. அப்படியே கட் பண்ணா அவரோட பையனை காட்டுறாங்க. அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது யாருமே இல்லாம ஒரு மாதிரி தனிமையான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பொண்ணு அவனோட லைஃப்குள்ள என்டர் ஆகுறான். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது பில்ட் ஆகுது. ஆக்சுவலா தன்னோட அப்பா ஒரு சீரியல் கில்லர் அப்படின்றது அந்த பையனுக்கு தெரியாது. ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இவரோட அப்பா சீரியல் கில்லர் அப்படின்றது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எப்படி கொண்டு போறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவர் எக்ஸ்போஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் தொடங்கின விதம் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டார்டிங்லே ஒரு கொடூரமான ஒரு கொலையோட இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சீரியல் கில்லர் இதுக்கப்புறம் நிறைய கொலைகள் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே யூ டர்ன் போட்டு அவனோட ஃபேமிலியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருவாங்க. அதுலயும் அவனோட பையன் கிட்ட இவன் எப்படி எக்ஸ்போஸ் ஆக போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணுத்த காட்டுவாங்க. அந்த சம்பவம் என்னங்கிறத நான் இப்ப ரிவீல் பண்ணல. பட் அதுக்கு அந்த பையன் சொல்லக்கூடிய காரணம் அப்படின்றது ஒரு மாதிரி குழந்தைத்தனமான காரணமா இருந்தாலும் பட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது லாஜிக்கலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதை நல்லாவே யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி நீட்டான ஒரு முடிவா தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த படமே முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்தோட பிரச்சனையா எனக்கு பட்டது அந்த மா டாங் சியோக் எதனால சீரியல் கில்லரா மாறுவாருங்கிற அந்த காரணம் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான காரணமாவும் இருக்காது. அண்ட் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகக்கூடிய தருணங்கள் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அந்த இடத்துல எந்த விதமான டென்ஷனோ பிரஷரையோ பில்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப நார்மலா எல்லாமே நடந்துருது அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆல்சோ அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரியான ஒரு த்ரில்லர்லாம் இல்ல. கண்டிப்பா ஆனா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இதுல செக்ஸ் சீன்ஸ் அண்ட் வயலன்ஸ் ரெண்டுமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன்.